முதல்வர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் கர்நாடகாவில் முதலில் ரிலீஸ் ஆனது. கேரளத்திலும் காலை 6 மணிக்கு முதல் காட்சி திரையிடப்பட்டுள்ளது. ஜனநாயகன் படத்தை முதலமைச்சர் விஜய் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இயல் இசை கல்லூரி வளாக அரங்கத்தில் கண்டுகளித்தார். முதல்வருடன் அவரது பெற்றோர், சில IAS அதிகாரிகள் மற்றும் படக்குழுவினரும் படம் பார்த்தனர். முதலமைச்சர் விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள ஜனநாயகன் திரைப்படம் முன்பதிவில் மட்டும் 45 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக தகவல். படம் இன்று வெளியாகியிருக்கக்கூடிய நிலையில் முதல் நாளில் உலக அளவில் 100 கோடி ரூபாய்க்கும் மேல் வசூலிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்திற்கு தற்போதைக்கு காவிரியில் தண்ணீர் திறக்கப்படாது என்று காவிரி மேலாண்மை ஆணைய தலைவர் ஹல்தார் தெரிவித்துள்ளார். ஜூலையில் 31.2 TMC தண்ணீர் திறக்க வேண்டிய நிலையில் இதுவரை 0.54 TMC மட்டுமே திறப்பு. காலை உணவு திட்டத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என பெயர் மாற்றி தமிழக அரசு அறிவிப்பு. காலை உணவு திட்டத்தை 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்தவும் அரசாணை. கடந்த 10 ஆண்டுகளில் 152 முறை வினாத்தாள் கசிவு நடந்துள்ளதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் இதுவரை யாரும் தண்டிக்கப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை அடிக்கச் சொன்னது யார் என்று ராகுல் காந்தி கேள்வி. மத்திய அரசு கல்விக்காக செலவிடும் தொகை 1.4 லட்சம் கோடி ரூபாய். ஆனால் நீட் தேர்வுக்காக குடும்பங்கள் செலவிடும் தொகை 1.32 லட்சம் கோடி ரூபாய் என்றும் அவர் கூறியுள்ளார். கல்வி அமைச்சராக தர்மேந்திர பிரதான் தோல்வியடைந்து விட்டார். உடனடியாக அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று ராகுல் காந்தி வலியுறுத்தல். நீட் விவகாரத்தில் பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். டெல்லியில் மாணவர்கள் போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் ஜந்தர் மந்தரில் இணைய சேவை முடக்கப்பட்டது. சமூக வலைதளங்களில் போராட்டத்திற்கு அழைப்பு அதிகரித்ததை தொடர்ந்து இணைய சேவை துண்டிக்கப்பட்டு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் JP நட்டா இல்லத்தில் பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அரசு விடுத்த அழைப்பை போராட்ட குழுவினர் நிராகரித்துள்ளனர். ஜந்தர் மந்தருக்கு நேரில் வர வேண்டும் அல்லது ஜந்தர் மந்தர் அருகே ஒரு பொதுவான இடத்தில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் மாணவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியது குறித்து நீதி விசாரணைக்கு உத்தரவிட கோரிக்கை. பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சருக்கு உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் விகாஸ் சிங் கடிதம். நீட் விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க தயார் என்று மத்திய அமைச்சர் JP நட்டா தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களிலேயே வினாத்தாள் கசிந்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மாணவர்கள் பிரச்சனையை வைத்து அரசியல் ஆதாயம் தேட எதிர்க்கட்சிகள் முயற்சிப்பதாக மத்திய அமைச்சர் JP நட்டா குற்றம் சாட்டியுள்ளார். ராகுல் காந்தி மாணவர்களை விட அரசியலையே முன்னிலைப்படுத்துவதாகவும் விமர்சித்துள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு குறித்த விவாதத்தை தவிர்க்கவே எதிர்க்கட்சிகள் நிபந்தனைகளையும் சாக்குப்போக்குகளையும் கூறி வருகின்றன என்று மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு மற்றும் மாணவர்கள் பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க மத்திய அரசு 100% தயார் என்றும் அவர் கூறியுள்ளார். மத்திய கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்யும் வரை விவாதத்திற்கு இடமில்லை என்று காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே திட்டவட்டம். மத்திய அரசு சிறுவாதிகார போக்கில் செயல்படுவதாகவும் சாடியுள்ளார். எதிர்க்கட்சிகள் மாணவர்களை தங்களின் அரசியல் ஆயுதமாக பயன்படுத்துவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கடுமையாக சாடியுள்ளார்.
மக்கள் மத்தியில் செயற்கையான கோபத்தை உருவாக்க எதிர்க்கட்சிகள் முயல்வதாகவும் குற்றஞ்சாட்டியுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு, மாணவர்கள் மீதான தடியடியை கண்டித்து நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளி. மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலக கோரி அமளியில் ஈடுபட்டதால் 3வது நாளாக இரு அவைகளும் முடங்கின. Mani Tiruchiji Siva was telling something. Please continue. Leader of the House and Parliamentary Affairs, sir, gave an assurance that they are ready for discussion. Let them come out, sir. Take your seat. Let them come out. We want to discuss that issue. माननीय सदस्यगण, 1 minute. போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டோம் என்ற உத்தரவாதத்தை அரசு தர வேண்டும். அவ்வாறு உறுதியளித்தால் போராட்டத்தை வாபஸ் பெற தயார் என சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் தெரிவித்திருக்கிறார். நீட் விவகாரத்தில் டெல்லியில் போராட்டம் நடத்திய ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டதற்கு முதலமைச்சர் விஜய் கடும் கண்டனம். போராடிய தலைவர்களை கைது செய்ததை கண்டித்து நடைபெறும் ஆர்ப்பாட்டங்களுக்கு தாவேக ஆதரவு அளிப்பதாகவும் அறிக்கை. நீட் தேர்வு அறவே அகற்றப்பட வேண்டும் என்பதே தாவேகவின் நிலைப்பாடு என்று முதலமைச்சர் விஜய் உறுதி. மாணவர்களின் உணர்வை மத்திய அரசு மதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். நீட் தேர்வு அடிப்படையிலேயே சமத்துவமற்றது என திமுக தலைவர் ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார். பாஜகவை தவிர தமிழகத்தின் அனைத்து அரசியல் கட்சிகளும் நீட்டை எதிர்ப்பதாகவும் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். நீட் தேர்வுக்கு எதிராக போராடும் மாணவர்களுக்கு திமுக எம்பி கனிமொழி ஆதரவு. டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்தும் மாணவர்களை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். நீட் தேர்வு விவகாரத்தில் டெல்லியை தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் பல்வேறு பகுதிகளில் போராட்டம். பிரதமர், மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலக வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பிய நிலையில் குண்டுக்கட்டாக போலீசார் கைது செய்தனர். நீட் விவகாரத்தில் மாணவர்கள் அறவழியில் போராடினால் ஆதரிப்போம் என அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். நீட் ஒழிப்பே நிரந்தர தீர்வு என்பதுதான் தாவேக அரசின் நிலைப்பாடு என்றும் விளக்கம். தமிழகத்தில் செங்கல்பட்டு, மதுரை, தூத்துக்குடி உள்ளிட்ட இடங்களில் நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்கள், இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டம் நடத்திய SFI அமைப்பினர் மற்றும் இளைஞர்கள் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்யப்பட்டனர். நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் முழுவதும் இன்று கல்லூரி மாணவர்கள் போராட்டம். வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என மாணவர் அமைப்புகள் அறிவிப்பு. போராட்டத்தில் ஈடுபடும் மாணவர்களுடன் மத்திய பாஜக அரசு உரையாடலை தொடங்க ஏன் இவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டது என அண்ணாமலை கேள்வி. போராட்டம் ஒரு பதற்றமான நிலையை அடையும் வரை உங்களை காத்திருக்க வைத்தது எது என்றும் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார். டெல்லியில் மாணவர்கள் மீதான தாக்குதல்களை கண்டித்து வரும் 27ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடைபெறும் என விசிக தலைவர் திருமாவளவன் அறிவித்துள்ளார். போராடி வரும் மாணவர்களின் கோரிக்கையான மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
டெல்லியில் நடைபெற்று வரும் மாணவர்கள் போராட்டம் காரணமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் புதுச்சேரி பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மாணவர்கள் போராட்டம் தீவிரமடைந்துள்ள நிலையில் வரும் 25ஆம் தேதி புதுச்சேரிக்கு வருகை தர இருந்த அமித்ஷாவின் பயணம் ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் விரிவாக்க பணி உள்ளிட்ட தமிழகத்தில் உட்கட்டமைப்பு திட்டங்களை விரைவுபடுத்துவது குறித்து முதலமைச்சர் விஜய் ஆலோசனை. கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை செயல்படுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக அரசுக்கு சிறிது காலம் அவகாசம் கொடுக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். மாணவர்கள் தேச ஒற்றுமையை காக்க முன்வர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஐந்து IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு. தூத்துக்குடி மாவட்ட SP-யாக சிவபிரசாத்தும், சிவகங்கை மாவட்ட SP-யாக அபிஷேக் குப்தாவும் நியமனம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று சவரனுக்கு 1680 ரூபாய் உயர்ந்தது. 1 கிராம் 13,430 ரூபாய்க்கும், 1 சவரன் ஆபரண தங்கம் 1,07,440 ரூபாய்க்கும் விற்பனை. முதல்வர் விஜய் பற்றி மிரட்டும் தொனியில் பேசியதாக கைதான திமுக MLA மார்கண்டேயனின் ஜாமீன் மனு ரத்து. போலீசார் விசாரணைக்கு எடுக்க கேட்ட மனுவையும் ரத்து செய்து தூத்துக்குடி நீதிமன்றம் உத்தரவு. RS பாரதி தூண்டுதலின் பேரில் முதல்வர் குறித்து திமுக MLA மார்கண்டேயன் அவதூறாக பேசினாரா என விசாரிக்க வேண்டும் என்று போலீஸ் தரப்பில் வாதம். இதனால் 2 நாள் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என்று வாதிடப்பட்ட நிலையில் போலீஸ் கஸ்டடி வழங்க நீதிபதி மறுப்பு. தாவேக MLA-விடம் குதிரை பேரம் பேசிய வழக்கில் கைதான கார்த்திக், ரமேஷ் ஜாமீன் மனுவுக்கு பதிலளிக்க காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. FIR-இல் பெயர் இல்லை எனவும் விதிகளை மீறி கைது செய்ததாகவும் மனுதாரர்கள் கூறிய நிலையில் விசாரணை வரும் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. விசாரணை என்ற பெயரில் துன்புறுத்தக்கூடாது என்று காவல்துறைக்கு உத்தரவிடக் கோரி செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி. சரணடையாத பட்சத்தில் எப்படி துன்புறுத்தக்கூடாது என கோர முடியும் என்று காவல்துறையின் வாதத்தை ஏற்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பழனி கோயில் நில மோசடி தொடர்பாக சார் பதிவாளர் அலுவலகத்தில் 3வது நாளாக விசாரணை நடத்திய உயர்மட்ட குழுவினர். அதேபோல் நிலத்தின் பயன்பாடு, மூல ஆவணங்களை சரிபார்த்து CBCID அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். பழனி நில முறைகேடு வழக்கில் கைதாவதிலிருந்து விலக்கு கோரி ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி வெள்ளதுரை தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனு தள்ளுபடி. நிலத்தை வாங்கியவருக்கும் விற்பனை செய்தவருக்கும் இடையே கூட்டு சதி இருப்பது விசாரணையில் தெளிவாகிறது என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்துள்ளது. பழனி கோயில் மடத்துக்கு சொந்தமான நிலம் தனிநபர்கள் பெயருக்கு முறைகேடாக பதிவு செய்யப்பட்ட வழக்கை CBI விசாரணைக்கு மாற்றக் கோரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பழனி திமுக நகரமன்ற தலைவர் உமா மகேஸ்வரி தாக்கல் செய்துள்ள இந்த மனு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் இன்று விசாரணைக்கு வரவுள்ளது. நாகர்கோயில் சிறையில் நீதிமன்ற காவலில் இருந்த கைதி சபரிவர்மன் மரணமடைந்த வழக்கு CBCID-க்கு மாற்றம். சபரிவர்மனை தாக்கியதாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சக கைதிகளை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க திட்டமிட்டிருந்த நிலையில் வழக்கு விசாரணை மாற்றப்பட்டுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை CBI விசாரிக்க தடையில்லை. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக திமுக ஆட்சியில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை தாவேக அரசின் வேண்டுகோளை ஏற்று திரும்ப பெற அனுமதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு.
மகளிருக்கான 33% இடஒதுக்கீட்டை உடனடியாக அமல்படுத்த கோரி சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயற்சி. பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த பெண்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்ததால் பரபரப்பு. சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட பணிகள் 54.62% மட்டுமே நிறைவடைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் டோஹன் சாஹூ தெரிவித்துள்ளார். 2025-26 நிதியாண்டில் 8,991 கோடியும் 2026-27 நிதியாண்டில் 5,660 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக விளக்கமளித்துள்ளார். MBBS, BDS சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள். இதுவரை 53,000க்கும் அதிகமான மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். வழக்குகளின் தேக்கத்தை குறைக்கும் நோக்கில் தமிழகம் முழுவதும் உள்ள நீதிமன்றங்களை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு அரசு முன்னுரிமை அளிக்கும். சட்டத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் உறுதியளித்துள்ளார். அமோனியா பயன்படுத்தும் ஆலைக்கு உள்ளே தொழிலாளர்கள் தங்கும் இடம் இருக்கக்கூடாது என்று அமைச்சர் பர்வேஷ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாவிட்டால் ஆலைக்கு சீல் வைக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு அத்தியாவசிய மின் பொருட்களை உடனடியாக கொள்முதல் செய்ய மண்டல தலைமை பொறியாளர்களுக்கு மின்வாரியம் உத்தரவிட்டுள்ளது. மின் பொருட்கள் இருப்பை ஆய்வு செய்யவும் பராமரிப்பு பணிகளை முன்கூட்டியே முடித்து தலைமையகத்திற்கு அறிக்கை அனுப்பவும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் நடவடிக்கையாக தமிழகத்தில் கடந்த ஒரு வாரத்தில் 1,155 பேர் கைது, 2,906 பேர் பிணையில் வெளிவர முடியாத பிடியாணைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆவின் பால் தட்டுப்பாடு தற்காலிகமானது, வழக்கம் போல விநியோகம் தொடரும் என அமைச்சர் விஜயலட்சுமி விளக்கம். தனியார் பால் விலை உயர்வால் ஆவின் விற்பனை அதிகரித்துள்ளதாகவும் இதனால் சில இடங்களில் மட்டும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தனுஷ்கோடி தலைமன்னார் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 9 பேர் இலங்கை கடற்படையால் கைது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடலுக்கு சென்றபோது கைது செய்யப்பட்டதால் மீனவர்கள் கவலை. கடந்த 2 ஆண்டுகளில் இந்தியாவில் 50 OTT தளங்களின் செயல்பாடுகளை மத்திய அரசு முடக்கியுள்ளது. மக்களவையில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் எழுத்துப்பூர்வமாக பதில். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் இந்தியா மற்றும் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் சந்திப்பு. 2020க்கு பிறகு இந்தியா மற்றும் சீனா இடையிலான உறவு படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்பி வருவதாக ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார். மக்களவையில் ஒழுங்கீனமாக நடந்து கொண்டதாக திரிணாமுல் காங்கிரஸ் MP கல்யாண் பானர்ஜி சஸ்பெண்ட். எஞ்சிய பருவமழை கால கூட்டத்தொடர் முழுவதற்கும் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் உடற்கல்வி பாட புத்தகங்கள் இன்றும் நாளையும் உடனுக்குடன் வழங்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் முதன்மை கல்வி அலுவலர்களை நேரில் சந்தித்து பாட புத்தகங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கல்வித்துறை உத்தரவு.
டாஸ்மாக் ஊழியர்களுக்கு இஎஸ்ஐ திட்டத்தை அமல்படுத்த மாவட்ட மேலாளர்களுக்கு டாஸ்மாக் நிர்வாகம் உத்தரவு. அக்டோபர் 1 முதல் ஊழியர்களுக்கு இஎஸ்ஐ கட்டாயமாக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் வேலுமணி மீதான வழக்கு தொடர்பாக ஓய்வு பெற்ற பொதுத்துறை செயலாளர் ரீட்டா ஹரிஷ் தாக்கர் காணொலி காட்சி மூலம் ஆஜராகி விளக்கமளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இரு IAS அதிகாரிகளுக்கு எதிரான வழக்கு தொடர அனுமதி அளிப்பது தொடர்பான கோப்புகளை நிலுவையில் வைத்திருந்தது ஏன் என நீதிமன்றம் கேள்வி. தமிழ்நாட்டில் அரிசி விலை 15 நாளில் கிலோவுக்கு 30 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றஞ்சாட்டியுள்ளார். அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலின் சாவியை வைத்துக் கொண்டு பக்தர்களிடம் பணம் பெற்று விரைவு தரிசனம் ஏற்பாடு செய்து வந்த இடைத்தரகர் கைது. பக்தர்களிடம் பெறப்பட்ட பணம் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் இடையே மோதல். காங்கிரஸ் போராட்டத்திற்கு எதிராக பாஜகவினர் போராட்டத்தில் குதித்ததால் மாறி மாறி தாக்குதல். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற பாஜகவினரால் பரபரப்பு. டெல்லி காங்கிரஸ் போராட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடந்த இந்த போராட்டத்தில் இரு தரப்பினரும் கம்பு கற்களால் மாறி மாறி தாக்கிக் கொண்டனர். நீட் வினாத்தாள் கசிவு மிக கடுமையான பிரச்சனை என கூறியுள்ள பாலிவுட் நடிகர் சல்மான் கான் மாணவர்களின் அமைதியான போராட்டத்தை பாராட்டியுள்ளார். இந்த போராட்டம் மாணவர்களுக்கும் கல்வி முறைக்கும் இடையிலானது. இதை அரசியலாக்க கூடாது எனவும் அவர் கூறியுள்ளார். டெல்லி வீதிகளில் ஒலிப்பது வெறும் குரல் அல்ல, நாளைய புரட்சி. டெல்லியில் நடைபெறும் மாணவர்கள் போராட்டத்தை ஆதரித்து கேரள நடிகை அன்சிபா ஹசன் கருத்து. குஜராத் மாநிலம் சூரத் நகரில் கொட்டித் தீர்த்த கனமழை. குடியிருப்பு பகுதிகள் மற்றும் சாலைகளில் இடுப்பளவிற்கு தண்ணீர் தேங்கி நிற்பதால் மக்கள் கடும் அவதி.